Hi students, welcome to Brother Mentor IAS Academy. I am Shankar Narayan, the director of Brother Mentor IAS Academy. I will take care of the academic coordination. In this video, in this class, I'm just going to give you a demo on Indian society. This Indian society topic covers on your UPSC Mains. Okay, this Mains la cover our paper. So UPSC Mains la GS1 la vandu paakumbodhu indha paper cover agudhu. Okay, Indian society, Indiya Chamogam. So out of the 250 marks in the topic, in the ஒரு 10 topics இருக்கு. இந்த டாபிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 80 marks, ஓகே, ஒரு 80 marks வந்து GS1ல 80 marks கிட்ட இந்த இந்தியன் சொசைட்டி. ஸோ 20 மார்க்ஸும் கேட்கலாம், ஆர் 15 மார்க்ஸ் ஆர் 10 மார்க்ஸும் கேட்கலாம். ஸோ அதான் சொல்கிறேன், ஒரு 80 மார்க்ஸ் கிட்ட இதில் இருந்தால் வருது. ரிமைனிங் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். அப்போது இந்த டாப்பிக்கை எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், எப்படி இதை மூவ் பண்ணணும். இப்போ இந்தியன் சொசைட்டின்னும் போது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஷின் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இஃப் யூ டேக் ஒரு கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, ரீஜனலிசம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ரீஜனலிசம்னா தமிழில் பிராந்தியத்துவம். இந்த ரீஜனலிசமால் இந்தியாவுக்கு ஆர் இந்தியன் சொசைட்டிக்கு ரீஜனலிசமால் அட்வான்டேஜா இல்லைன்னா டிஸ்அட்வான்டேஜா? Mention the provisions of regionalism and critically analyze whether the regionalism is an advantage or disadvantage to the Indian society. அப்போது இந்த மாதிரி கொஷினை பார்க்கும்போது ரீஜனலிசம்னா என்னன்னு தெரியணும், அதோடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியுது. கரெக்டாக டைரெக்டாகவே கேட்டுட்டாங்க. சில இடத்துல கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க, இதே இந்தியன் சொசைட்டியில் ஜிஎஸ்ல ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. இப்போ கேஸ்ட் சிஸ்டம், இந்தியாவில் கேஸ்ட் சிஸ்டம்ன்றது வேர்ல்டில் எந்த ஒரு கண்ட்ரிக்கும் இல்லாத ஒரு யூனிக் சிஸ்டம் தான் கேஸ்ட் சிஸ்டம். அப்போ இந்தியன் கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்றதோடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இவங்க பாருங்க, இது என்ன சார் ஈஸியாக தானே இருக்குது. இப்போது டிஸ்அட்வான்டேஜ்னா கேஸ்ட் சிஸ்டத்தோடைய டிஸ்அட்வான்டேஜ் 1 2 3 4 5ன்னு ஒரு 10 பாயிண்ட் எழுதுறீங்க. பட் அட்வான்டேஜ் புரியுதா உங்களுக்கு? எப்போ நீங்களே உங்களுடைய ஒரு நோட் பென் எடுத்து எழுதி பாருங்களேன். வாட் ஆர் ஆல் த அட்வான்டேஜ் ஆஃப் தி கேஸ்ட் சிஸ்டம் எழுத வராது. ஒரு 3 பாயிண்ட் மேலே எழுத முடியாது. ஆனால் யூபிஎஸ்சி அதையும் கேட்குறாங்க. இப்போது ஒரு 10 பாயிண்ட்ஸ் அட்வான்டேஜ், 10 பாயிண்ட்ஸ் டிஸ்அட்வான்டேஜ்னும் போது எப்போ உங்களுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எழுத தெரியும்? கேஸ்ட் சிஸ்டத்தை பற்றி ஓவராலாக புரிஞ்சுக்கிட்டா தான். அப்போ இந்தியன் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் த சப்ஜெக்ட் டிமாண்ட்ஸ் ஓவரால் கவரேஜ். The subject demands overall concept and understanding of the Indian society. புரியுதா உங்களுக்கு? இந்தியன் சொசைட்டியோட டிமாண்டே என்ன அப்படின்னா, ஏதோ அப்படியே மேம்போக்காக படிச்சுட்டு போகிறது கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் உங்களுக்கு அந்த கிரிட்டிக்கல் அனாலிசிஸ், திஸ் இந்தியன் சொசைட்டி உங்களுக்கு ஒரு புக்லேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகாது. யூ காட் மை பாயிண்ட். இப்போது ராமஹுஜா புக்கை படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் சொசைட்டி பை ராமஹுஜா, சோஷியல் இஷ்யூஸ். அதை படித்தாலே போதும் கிடையாது. அதை பற்றி ஒரு பேக்ரவுண்ட், தி சொசைட்டி இஸ் கொஞ்சம் டைனமிக் டாபிக். ஹிஸ்ட்ரி ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்னு சொல்கிற மாதிரி சொசைட்டி சில கான்செப்ட்ஸ் தான் ஸ்டாட்டிக். பட் வைல் யூ ரைட், யூ நீட் டு ரைட் தி டைனமிக் பார்ட் ஆஃப் தி சொல்லப்போனால் டைனமிக் பார்ட் ஆஃப் தி சிலபஸ். எப்படி சார் சொல்கிறீங்க? போஸ்ட் குளோபலைசேஷன் கொஷின் எப்படி இருக்குது? போஸ்ட் குளோபலைசேஷன் இப்படி சொல்லலாம், போஸ்ட் கொரோனா ஆர் போஸ்ட் கொரோனா 2022க்கு அப்புறமா. ஓகே, போஸ்ட் கொரோனாக்கு அப்புறமா ஹவு வாஸ் த ட்ரெண்ட் ஆஃப் த குளோபலைசேஷன் அண்ட் ஹவு இட் இம்பேக்ட்ஸ் தி இந்தியன் சொசைட்டி? வாட் ஆர் ஆல் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆஃப் கொரோனா? வாட் ஆர் ஆல் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் COVID-19? Okay, how the COVID-19 affects the youth population, how the COVID-19 affects the age-old population. அப்போ இந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஓகே, இப்போ இன்னைக்கு எடுத்துக்கோங்க. டுடே வி ஹாவ் அ இஷ்யூ தட் the issue that's ongoing issue between the statement that Mr. Kamal Hassan, what he has said in the public sphere, and how the Karnataka people or the Karnataka High Court, they are asking for apology. You see, these are all the issues associated with the contemporary society. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டெம்பரரி சொசைட்டியை பற்றி தான் நீங்கள் படிக்கிறீங்க. இட் இஸ் நாட் அன்னைக்கு இருக்கிற சொசைட்டியை பற்றி படிக்கிறது ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸில் வந்துருச்சு.
ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இதில் என்னென்ன சப்டாபிக்ஸ்லாம் இருக்குது இந்தியன் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்கள் த சப்டாபிக்ஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் சொசைட்டி. இதில் வந்து இந்தியாவை பற்றி நீங்கள் நிறைய நல்ல விஷயமா படிப்பீங்க. சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ், இந்தியாவுடைய சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது என்னென்னா இந்தியாவுடைய ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ், இந்தியாவுடைய ஐடியாலஜிக்கல் யூனிக்னஸ், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஸோ ஜென்ரலாக யூனோ த வேல்யூ சிஸ்டம், த பிலீஃப் சிஸ்டம், த பிஹேவியர்ஸ். அப்போ இதை பற்றிலாம் நீங்கள் படிப்பீங்க, சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்தியாவை பற்றி வேர்ல்டில் இருக்கக்கூடிய லீடர்ஸ், ஒரு இந்தியாவை பற்றி இந்தியன் லீடர்ஸ், ஒரு இந்தியாவை பற்றி மற்ற தலைவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்தியாவுடைய ஒரிஜினல் சித்தாந்தம் என்ன, இதுதான் சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டைவர்சிட்டி ஆஃப் இந்தியான்ற டாப்பிக்கை படிக்கிறீங்க. டைவர்சிட்டி ஆஃப் இந்தியாவை நீங்கள் பொலிட்டிக்கல் டைவர்சிட்டி, ஜாகிரபிக்கல் டைவர்சிட்டி, ஐடியாலஜிக்கல் டைவர்சிட்டி, okay, religious diversity, what is caste system, what is sect and cult, okay, how it created the uniqueness, linguistic diversity பற்றி படிப்பீங்க. சரியா, political diversity. ஸோ இதெல்லாம் diversity of India. ஸோ ஜவஹர்லால் நேரு called India as unity in diversity. அப்போது எந்த மாதிரியான டைவர்சிட்டி இந்தியாவில் இன்னைக்கு இருக்குது? டைவர்சிட்டி சீரியஸாகவே இந்தியாவுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா? ஓகே, ப்ளஸ்னா என்ன, மைனஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஐ எம் ஜஸ்ட் சிம்பிளிஃபைங் த டெமோ. சரியா, இதை தான் படிப்பீங்க நீங்கள். ரோல் ஆஃப் விமன் அண்ட் விமன்ஸ் ஆர்கனைசேஷன் ரீசெண்டாக, ஓகே, இந்த டாப்பிக்ல இருந்து, ஓகே, இது வெரி இம்பார்ட்டண்ட் கண்டெம்பரரி டாபிக். சரியா, ஸோ சொல்லப்போனால் கொஷின்ஸ் சில இடத்துல இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இது ஹிஸ்ட்ரி பேஸ்டு கொஷின்ஸா ஆர் சொசைட்டி பேஸ்டு கொஷின்ஸானே தெரியாது. பட் சில இடத்துல ஹிஸ்ட்ரி பேஸ்டாகவும் கொஷின்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், they will take that right from the 19th century, the British rule. In the time la the age of Indian Renaissance or the age of women's emancipation அப்படின்னு சொல்கிறாங்க. Due to the impact of the Western culture, impact of the Western education, how everything got cleared, how the impact cleared. அப்போது இந்த மாதிரி women's உடைய role, what was the role of women's in the 20th century, now 21st century. அப்போது women's schemes, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் women's government, what are all the initiative taken by the government to create the emancipation for the women. ஏன்னா பெண்கள் அப்படின்ற நம்ம காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் காலங்காலமாக அவங்கள சில இடங்களில் the system itself exploited them. ஓகே, டிஸ்கிரிமினேஷன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறதை விட எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதிகமாக நடந்திருக்கு. ஓகே, they were also comes under the downtrodden sections of the Indian society. ஓகே, அடித்தட்டு மக்களில் அவங்களும் வராங்க. அப்போ பெண்களுடைய, ஓகே, வாட் வாஸ் த ரோல் ஆஃப் விமன் and what was the women's organization? இதில் constitutional wise, which means political wise, contemporary wise, private wise, public sector wise, women's organization என்ன, இன்னைக்கு எந்த மாதிரியான லாஸ்லாம் வந்து பார்க்கும்பொழுது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத படிப்போம். நெக்ஸ்ட், பாப்புலேஷன் அண்ட் அசோசியேட்டட் இஷ்யூஸ். பிகாஸ் இந்த பாப்புலேஷன் அண்ட் அசோசியேட்டட் இஷ்யூஸ்ன்றது தோ எடுத்துக்கோங்க, தோ த கவர்மெண்ட் ஆல்சோ ஆல்ரெடி டிக்ளேர்டு தட் 2026 வந்து இந்தியாவில் சென்சஸ். Okay, so the next census is going to take place and the government is planning for socio-religious caste census. So இது மூலமா, ஓகே, இந்த 21st centuryல நடக்கக்கூடிய செகண்ட் சென்சஸாக அது இருக்க போகுது. ஸோ இது மூலமா the census is a record, the census is the yard. இது மூலமா தான் நம்ம எந்த லெவலில் இருந்தோம், எந்த லெவல் வந்திருக்கோம், எந்த லெவலுக்கு போனோம் அப்படின்றது தெரிய போகுது. ஓகே, பாவர்ட்டியை பற்றி யூபிஎஸ்சி கேட்காத எக்ஸாமே கிடையாது. சொல்லப்போனால் மெயின்ஸ்ன்னு வந்தாலே மேக்ஸிமம் பாவர்ட்டி அலிவியேஷன் அண்ட் ஆல்சோ த டெவலப்மெண்டல் இஷ்யூஸை பற்றி கொஷின் கேட்டுருவாங்க. இலிட்ரஸியால் பாவர்ட்டி வருதா, பாவர்ட்டியால் இலிட்ரஸி ஓகே அதிகமாகுதா? ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு யூபிஎஸ்சியில் இருக்கும். ஸோ பாவர்ட்டிஸ்னும் போது இன்னைக்கு, ஓகே, வாட் வாஸ் த ஸ்டாண்டர்ட் or what was the government stand and what are all the programs or the welfare schemes that the government focused to uplift people from the poverty. இதான் poverty and developmental issues. Urbanization பாருங்க. ஓகே, urbanization அப்படின்றது நீங்கள் போஸ்ட், இது ரொம்ப கண்டெம்பரரியான ஒரு ஏரியா. 1991 எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்லேருந்து இப்போ இந்தியா
Right from our independence, slowly it has people migrated from rural areas to urban areas. But after LPG reforms, you can see, okay, India, today India is the world fourth largest economy in terms of GDP. So நம்ம வளர்றோம். அப்படி வளரும் பொழுது ஒரு காலகட்டத்தில் நகரங்களுக்கு என்ன விதமான சுகபோகங்கள் இருக்கோ அது கிராமத்துக்கும் வேணும்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய கிராமங்களே நகரங்களாக மாறிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஓவராலாக இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த அர்பன் பாப்புலேஷன், ஓகே, இந்த அர்பன் ஏரியா, அர்பன் ஸ்கீம்ஸு, அர்பன் அலிவியேஷன் ப்ரோக்ராம்ஸ், ஸோ அர்பன் பீப்புளோடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போது அர்பானைசேஷன் அண்ட் தர் ப்ராப்ளம்ஸ் பற்றி படிப்போம். Because industrial revolution, when it has happened in England got urbanized. இங்கிலாந்து அர்பானைஸ் ஆகிடுச்சு. பட் அதோடைய ப்ளஸ் என்ன அப்படின்னா, the people lifestyle, the quality of the people changes. Okay, yes, of course, we have to say in a positive term also, but in the negative term, the people, they don't have a favorable working condition. சொல்லப்போனால் நிறைய அர்பன் ஸ்லம்ஸ்லாம் வந்துருச்சு. யூ டேக் தாராவி, ஓகே, பாம்பேயில் இருக்குது, மும்பை, ஓகே, யூ டேக் டெல்லியில் நிறைய ஓல்டு டெல்லியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இன்னும் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்துட்டு இருந்தானோ அதே மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கான். யூ டேக் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், யூ டேக் ராஜஸ்தான், அன்டெவலப்டு ஏரியா. ஓகே, நீங்கள் தமிழ்நாட்டிலே சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, என்னதான் தமிழ்நாடு டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னாலும், ஓகே, மெனி ஆஃப் த பீப்புள் லிவ் பாவர்ட்டி. பிகாஸ் சொல்ல போனால் அர்பன் பாவர்ட்டியில் இருக்காங்க. ஓகே, நகரத்தில் தான் இருக்கான். ஆனால் பட் அவன் நகரத்தில் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கான எந்த விதமான முயற்சிகளும் என்னதான் அரசு எடுத்தாலும் இன்னமும் மக்கள் சில பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம படிப்போம். பாயிண்ட் புரியுதா? ஒரு எம்ஜிஆர் பாட்டு கூட இருக்குல்ல, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதில் அருகினில் ஓலை குடிசை கட்டின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அர்பானைசேஷனோட எஃபெக்ட் என்ன, ரிச் பிகம் ரிச்சர், போர் பிகம் போரர் எப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அது அர்பானைசேஷன் அண்ட் சோஷியல் எம்பவர்மெண்ட். சோஷியல் எம்பவர்மெண்ட் அப்படின்றது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சாரா மக்களும், அது வயசானவங்களாக இருக்கலாம், குழந்தைங்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், யூத்ஸாக இருக்கலாம், இவங்க எல்லாரையுமே இன்னும் சமூகத்துடைய மேல்தட்டு, அதாவது அவங்கள எல்லாரையுமே, கஷ்டப்படுற எல்லாரையுமே மேலே எடுத்துகிட்டு வர்றதுன்றது ஓகே ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டோடைய மிக முக்கியமான ப்ரொவிஷன். ஸோ அதை பற்றி நாம சோஷியல் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் நம்ம பார்ப்போம். அண்ட் கம்யூனலிசம், ஹியர் கம்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், கம்யூனலிசம். ஓகே, இந்தியாவில் லுக், திஸ் இஸ் நாட் கம்யூனிசம், இட் இஸ் கம்யூனலிசம். ஓகேவா? மதவாதத்தை பற்றி படிப்போம். மதவாதமும் இந்தியாவும் எப்படி எந்த அளவுக்கு பிணைப்பு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இந்தியா ஹிஸ்ட்ரியில் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகள் மதவாத சார்ந்த பிரச்சனைகள் தான். இன்றைக்கும் இந்தியாவில் ஒரு படம் வந்தாலே, ஒரு ஹிந்து முஸ்லீம் ப்ராப்ளம் வந்தாலே ஓகே நாட்டில் நிறைய பிரச்சனை நடக்குது. ஸோ இந்த கம்யூனலிசம் அப்படின்றது ஏன் ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே, திஸ் டாபிக் இன் லுக் ஹிஸ்ட்ரியில் நம்ம சிம்பிளாக ஒரே லைனில் கம்யூனலிசம் ஸ்டார்டட் ஆஃப்டர் த இஸ்லாமிக் இன்வேஷன்லாம் சொல்லிட முடியாது. சொல்லப்போனால் இஸ்லாமிக் இன்வேஷனுக்கு முன்னாடி இங்கே கம்யூனல் இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கு. புத்திசம், ஜெயினிசம், வித்தின் ஹிந்துயிசம்குள்ளாரே டிஃப்ரெண்ட் செக்ட் அண்ட் கல்ட் தே ஃபாட் ஃபார் தர் சுப்ரீமசி. பட் இன்னைக்கு கம்யூனலிசத்தை எப்படி கவர்மெண்ட் டீல் பண்ணுறாங்க? இன்னைக்கு இந்தியன் சொசைட்டிக்கு கம்யூனலிசத்தை பற்றி எந்த விதமான ஐடியா இருக்குது? அதை தான் நாம இதில் கம்யூனலிசம் படிப்போம். அண்ட் இந்தியாவுடைய ஃபேவரட், யூபிஎஸ்சியோடைய ஃபேவரட் டாபிக் ரீஜனலிசம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீஜனலிசம், பாசிட்டிவ் ரீஜனலிசம், நெகட்டிவ் ரீஜனலிசம் இருக்குது. ஓகே, ரீஜனலிசம் இந்தியாவுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா? வி ஆர் அ டெமோக்ராட்டிக் சொசைட்டி. ஓகே, அப்போ டெமோக்ராட்டிக் சொசைட்டி கொஸ்டின் எப்படி கேட்போம்னா, வி ஆர் அ டெமோக்ரஸி. டெமோக்ரஸின்றது என்ன? வி ஹவ் டு ரெஸ்பெக்ட் தி ஆஸ்பிரேஷன்ஸ் of the people, all the sections of the people. The government should listen to the aspirations of the people. Consider if some people, if they resist to go away from the Indian society, whether as a country, whether we have to give support for them. So now the question comes. அப்போ ரீஜனலிசம், இப்போ நான் அதான் சொல்கிறாங்கல்ல, ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், the people will have more affinity towards ஜலா, நிலா அண்ட் பாஷா. சொல்லப்போனால் ஜலா, நிலா, பாஷா இஸ் நத்திங் பட் ஜலா மீன்ஸ் தண்ணி. தண்ணிக்கு மக்கள் ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நிலத்துக்கு மக்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பாஷாவுக்கு, மொழிக்கு மக்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ இது மூணு தான் ரீஜனலிசம் வர்றதுக்கு மிக காரணம். இப்போ ரீசெண்டாக மக்கள் ஓகே ரீஜனலிசம் கல்ச்சர் கான்செப்டில் நிறைய ப்ராப்ளம் வரும். கல்ச்சர் அசோசியேட்டட் வித் ஓகே லாங்குவேஜ். அப்போது இந்தியாவில் ரீஜனல் இஷ்யூஸ்லாம்
பாசிட்டிவா நெகட்டிவா? இதே நம்ம காந்தி ஒரு காலகட்டத்தில் பாசிட்டிவ் ரீஜனலிசத்தை பேசினார். பாரதியார் பாசிட்டிவ் ரீஜனலிசத்தை பேசினார். பாயிண்ட் புரியுதா? அதெல்லாம் அவங்க பேசும் பொழுது இந்தியாவுடைய the ruling authority is the British. அப்போ காந்தியும் பாரதியும் இந்தியாவுடைய பாசிட்டிவ் ரீஜனலிசத்தை எடுத்து பேசினாங்க, அதை ப்ரமோட் பண்ணாங்க. பாலகங்காதரத்தில் கூட அதை ப்ரமோட் பண்ணார். பட் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் 1947 தட் மேட்டர்ஸ். இன்னைக்கு நிறைய செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சிஸ் வந்திருக்கு. இந்தியாவிலேருந்து நாங்கள் தனியாக போக போகிறோம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஓகே, தனி நாடு வேணும்லாம் கேட்குறாங்க. ஸோ சொல்லப்போனால் நீங்கள் கூட பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2008 சொல்லப்போனால் மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனான்ற கட்சி, அவங்க ஹிந்தி பேசினாலே அடிப்பாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் பார்க்கலாம் கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில் இந்த இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அப்போது வாட் ஆர் ஆல் த ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ், இது நல்லதா கெட்டதா அப்படின்றது தான் இந்த டாபிக். அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ரீசெண்டாக யூபிஎஸ்சி 2023 2019 செக்யூலரிசம் அப்படின்ற ஏரியாவிலேருந்து வச்சு செய்கிறாங்க. விச் மீன்ஸ் கொஷின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல செக்யூலரிசம்னா என்ன, இந்தியா ஃபாலோ பண்ணுறது ஈஸ்டர்ன் செக்யூலரிசம் ஆர் வெஸ்டர்ன், விச் மீன்ஸ் இந்தியன் செக்யூலரிசம் ஹவு இட் டிஃபர்ஸ் வித் வெஸ்டர்ன் செக்யூலரிசம். தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்னைக்கு செக்யூலரிசம்ன்ற பேரில் என்னென்னலாம் நடக்குது. ஒரு கொஸ்டின் யூபிஎஸ்சியில் கேட்டிருக்கான். இப்போ செக்யூலரிசம் அப்படின்றதே நம்ம சம் சூடோ செக்யூலரிஸ்ட் அஸ்கம். செக்யூலரிசம்ன்ற பேரில் இன்றைக்கி நம்ம நாட்டில் செப்பரேட்டிசம் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்லாம் ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. அப்போது செக்யூலரிசம் அப்படின்றது ட்ரூ வேல்யூ, ட்ரூ நேச்சரோட இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, இப்படி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த ஒரு 10 டாபிக் இந்தியன் சொசைட்டி, ஓகேவா? இந்தியன் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கு கிடையாது. ஸோ டாபிக்ஸ் இருக்கும். டாபிக்ஸுக்கு நீங்களே நோட்ஸ் எடுக்கணும். நம்ம உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம், ஓகேவா? அந்த நோட்ஸை நீங்கள் படிக்கணும். அண்ட் கண்டெம்பரரி இந்த புக் இந்தியன் சொசைட்டி இஸ் கொஞ்சம் டைனமிக் தான், ஓகேவா? இன்னைக்கு கவர்மெண்ட் எந்த விதமான ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இன்னைக்கு என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டெம்பரரி சொசைட்டி பற்றி தான் படிக்கிறீங்க. Look, it is not the historical studies. Historical studies is different. Indian society, the contemporary Indian society are going to learn. Okay, va? So contemporary Indian society, GS Indian society அப்படின்றது contemporary Indian society, அதுவும் after independence or the last 100 or 200 years of Indian society. It is not the society which you study in history. அதனால இந்த 10 டாபிக்ல தான் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த டெமோவை நான் இந்தியன் சொசைட்டி டெமோ இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் சக்ஸஸிவ் டெமோஸில் மற்ற விதமான, இப்போ நெக்ஸ்ட் டெமோ உங்களுக்கு மாடர்ன் இந்தியா, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், ஓகே, எத்திக்ஸ் எல்லாமே வரும். மற்ற டெமோவில் மற்ற சப்ஜெக்ட்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். நம்மளுடைய ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ் பர்சனல் மென்டரிங் ப்ரோக்ராம் ஜூன் 2025 ஆரம்பிச்சிருக்கோம் ஃபார் 2026. நீங்கள் வீக்கெண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனாலும் ஓகே, வீக்கெண்ட் பேட்சும் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் காலேஜ் கோயர்ஸ் ஆர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆர் ஒர்க்கர்ஸ் கவலை வேண்டாம். நீங்கள் ஸ்கூல் கோயர்ஸாக இருந்தாலும் ஒரு 3 years ப்ரோக்ராம், ஓகே. ஸோ பேசிக் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் ப்ளஸ் ஹையர் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 years ப்ரோக்ராமும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 2026க்கு நீங்கள் ப்ரிலிமினரி ஆர் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் சரி, ஆர் 2027க்கு உங்களுடைய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்னாலும் சரி, நோ இஷ்யூஸ். ஸோ இந்த டெமோ உங்களுக்கானது தான், ஓகேவா? எங்களுடைய பர்சனல் மென்டரிங் ப்ரோக்ராம் ஆர் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்தியன் சொசைட்டியை இந்த 10 டாப்பிக்கை எப்படி முடிக்கணும் அப்படின்ற உங்களுக்கு புக்ஸும் கொடுத்துருவோம், ஓகே. ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராமும் இருக்கும் அண்ட் உங்களுக்கு கிளாஸஸும் கொடுத்துட்றோம், சரியா? ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸ்லாம் நம்மளுடைய பிரதர் மென்டர் யூடியூப் சேனலில் இருக்குது. நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஷெடியூல்ஸ் எல்லாமே நம்மளுடைய பிரதர் மென்டர் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. பாருங்கள், தென் கம் டு அ கன்க்ளூஷன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.